வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் கிட்ட கர்நாடகாவின் மற்றும் தமிழ்நாட்டின் ஜீவ நதியான காவேரி நதியில் அமைஞ்சிருக்க ரங்கநாத்திட்டு பறவைகள் சரணாலயத்தை பார்க்குறதுக்கு தாங்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே எப்படி ரீச் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பெங்களூர் வந்துட்டிங்கன்னா பெங்களூர்லேருந்து மைசூர் ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் வர வேண்டிய இடம் பாண்டவபுரம் வந்துட்டிங்கன்னா அங்கத்துலேருந்து ஸ்ரீரங்கப்பட்னாக்கு பஸ்ஸோ ஆட்டோவிலையோ நீங்கள் வரலாம். அப்படி இல்லைனாலும் ஸ்ரீரங்கப்பட்னாவிலேருந்து நீங்கள் டைரெக்டாக கூட ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணுன்னா பாண்டவபுராவிலேருந்து நீங்கள் வெளியே வந்த உடனே உங்களுக்கு ரூட்டு பஸ்ஸஸ் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அதை பிடிச்சி நீங்கள் ஸ்ரீரங்கப்பட்னம் வந்துட்டு இங்கத்துலேருந்து நீங்கள் ஆட்டோவில் வந்துடலாம். ஸோ கேங்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ சார்ஜ் வந்துட்டு கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரங்கநாத்திட்டுக்கு வந்துட்டோம். ரங்கநாத்திட்டுவை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கணும் நம்ம. ஆக்சுவலி இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் சலீம் அலி அப்படின்ற நபரால் 1940 இதை பறவைகள் சரணாலயமாக வந்துட்டு அறிவிக்கப்பட்டதுங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுமார் 170 வகையான பறவைகள் இருக்குது. அண்டு அறிவிச்ச டேட்லேருந்து இப்போ வரைக்கும் சுமார் 40,000 வகையான பறவைகள் வந்துட்டு இங்கே வந்துட்டு போயிருக்கு. அதாவது 40,000 பறவைகள் வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஃபேமஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிங் இருக்குது. அண்டு இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இடம் எப்படி இருக்குது, போட்டிங்க்கு என்ன சார்ஜு, என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, இது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில் உள்ளே போயிட்டு சொல்கிறேன். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்கு ப்ளஸ்ஸு என்ட்ரி ரெண்டுமே சேர்ந்து ஒருத்தருக்கு 200ங்க. மற்றபடி இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அண்டு பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 4 வீலர்ஸ்க்கு வந்துட்டு 20 rupees, 2 வீலருக்கு 10 rupeesங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இடம் ரொம்ப அவுட்டரில் இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாகவே இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் இங்கே கேட்டுக்கலாம். இங்கே டிக்கெட் கவுண்ட்ரு. ஸோ அப்படியே போட்டிங் போகலாம் வாங்க. கைஸ், போட்டிங் தொடங்கியாச்சு. இங்கே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேங்க. பேசிக்காக வந்துட்டு இங்கே அர்லி மார்னிங் போட்டிங் வசதி உங்களுக்கு இருக்குது. இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு 2000 rupees, மார்னிங் 7 o'clock என்னவோ 4 பேருக்கு. நீங்கள் அர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவைங்களை பார்க்கலாம். அப்படி இல்லைனா நான் இப்போ வந்துருக்கிறது ஈவினிங் 5:30 லாஸ்ட்டு போட்டு. இதுவும் வந்துட்டு நல்ல சில்லான வெதர். இப்போது ஏகப்பட்ட பறவைங்களை பார்க்கலாம். மெயினாக இங்கே சீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவைங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ சீசன் இல்லைன்னாலும் இது சீசன் ஸ்டார்டிங். ஆக்சுவலி இப்போவே வந்துட்டு ஏகப்பட்டதாக இருக்குது. அண்டு பறவைகள் மட்டும் இல்லைங்க, இங்கே பட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா 70 வகைக்கும் மேலே பட்டாம்பூச்சிகள் இங்கே இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அது நீங்கள் நடந்து போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு நம்ம ஒரு பெடல் போட்டில் போய்ட்டுருக்கோம். 1/2 hour போட்டிங் டைமிங்கு. பெடல் போட்டு நல்லதுங்க. இங்கே மோட்ரு போட்டு வைக்கல. ஏன் கேட்டதுக்கு பொல்யூஷன் இது பண்ண வேணாம், நாய்ஸ் பொல்யூஷன் பண்ண வேணான்ட்டு இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இந்த சவுண்டு, நேச்சர் சவுண்டு எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணின்னு போகணும். ஸோ இங்கே அந்த காவேரி நதியில் சில ஐலாண்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்குங்க. அண்டு இங்கே முதலையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு முதலை இருக்குதுங்க, காட்டுறேன். இங்கே இருக்கு பாருங்க, கல் மேலே. இது ஆக்சுவலி இது ஐலாண்டுங்க. இதுதான் வந்துட்டு இங்கே அதிகமாக காணப்படக்கூடிய பறவைங்க. ஸோ இது வந்துட்டு முட்டை வச்சு குஞ்சு பிரிக்கக்கூடிய காலகட்டமாக, அதனால் அதிகமான பறவைகள் இங்கே கூடு கட்டி இங்கே இருக்குது பாருங்க. ஆக்சுவலி இங்கே இருக்க ஒயிட்டு, அப்புறம் இங்கே கீழே ஒன்று இருக்குது பிளாக் கலர். இதுதான் வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்கும்ன்றாங்க.
கைஸ் கைடு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ தண்ணி லெவல் எங்கே இருக்குது, இங்கே ஒரு கூடு தெரியுதுங்களா, அந்த லெவல் வரைக்கும் தண்ணி வந்துருச்சாங்க. அப்படின்னா இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் இது எல்லாமே மூழ்கி இருக்கும் ஆக்சுவலி. இப்போ தண்ணி லெவல் கம்மியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இவர் தான் நம்ம போட்டிங் கைடு. இங்கே ஒரு முதல்ல இருந்துச்சுங்க, உள்ளே ஓடிடுச்சு. ஸோ இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரோப், ஆஸ்திரேலியா, சைபீரியா, சென்ட்ரல் அமெரிக்கா, ஸோ இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்லேருந்து இந்த பறவைகள் எல்லாம் ட்ராவல் பண்ணி வருதாங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபெப்ரவரி சீசன் டைமில் வந்தால் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், எந்த சைடு பார்த்தாலும் ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான். இது இப்போ சீசன் ஸ்டார்டிங்கே இப்படி இருக்குன்னா, ஸோ பீக் சீசனில் வந்தீங்கன்னா இந்த இப்போ இந்த ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, இது மொத்த மரங்கள்லேயும் பறவைகள் தான் இருக்குமா. மொத்தம் இது 0.60 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க இது மொத்தமாக. வாவ் கைஸ், இந்த ஃப்ரேம் பாருங்கள், பிளாக்கு ஒயிட்டு ஏகப்பட்ட பறவைகள் இருக்குங்க. அண்ட் அந்த டாப்பு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் மைனா. இது ரெண்டு தாங்க இங்கே அதிகமாக இருக்க பறவைகள் ஆக்சுவலி. ஒயிட் உங்களுக்கு நல்லா தெரியும், பிளாக்கு ஓரளவுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். செம்மங்க, டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ பார்க்கலாம் கைஸ், நீங்கள் இந்த ஒயிட் பேர்டை ரொம்ப க்ளோஸில் இருக்கும் இப்போ நம்ம. அண்ட் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கு இல்லைங்களா, அதோட இருக்க மொத்த கூடுலேயும் பறவைகள் இருக்குங்க. கைஸ் இங்கே ஒரு முதல்ல இருக்கு பாருங்கள், பிளாக் கலர். ஆக்சுவலி இங்கே வந்தீங்கன்னா மாஸ்க்கு மஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்ததுங்க. இந்த பறவைகள் போடுற எச்சம், அந்த ஸ்மெல்லு வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்ன இதுக்குள்ளே போயிட்டுருக்கோன்னு. கைஸ் ஒன்று தண்ணிக்குள்ளே போயிடுச்சுங்க டக்குன்னு. ತುಂಬ ಇಷ್ಟ ಆಗ್ತದೆ. இந்த சீனுக்காக தான் கைஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. மொத்தமாக எல்லாம் பறந்துட்டு இருக்குங்க. இந்த ஐலாண்டுக்கு வந்துடுச்சு இப்போ. ஃபைனலாக போட் ரைடு முடிஞ்சிருச்சுங்க. உண்மையிலே ½ அன் ஹவர் வந்துட்டு டைம் எப்படி போச்சுன்னே தெரில. நேச்சராக இருந்தால் சொல்லவே தேவையில்ல, டைம் பயங்கரமாக போயிடும். ஸோ ஒர்த்துங்க. 100 rupees என்னவா தான் இந்த போட்டிங்க்கு. 100 rupees வந்துட்டு என்ட்ரி ஃபீஸு. மைசூருக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடத்துல இது. சிட்டிக்குள்ளே மட்டும் போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிடாதீங்க. வேடந்தாங்கல் மாதிரி
இதுவும் வந்துட்டு ஒர்த்தியானது. அண்டு வேடந்தாங்கலில் கூட நீங்கள் வந்து நடந்து போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக போட் ரைடு, அதுலேயும் வந்துட்டு பெடல் போட்டு, எந்த நாய்ஸும் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் குரூப்பாக வந்துட்டு நீங்கள் செப்பரேட்டாக போனீங்கன்னா, நீங்கள் 4 பேர் 5 பேர் மார்னிங் ரைடு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மார்னிங் போட்டிங் போனீங்கன்னா உண்மையிலே ஒர்த்து. ஸோ மைசூர் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் விட்டுட்டு இந்த சைடு என்ட்ரன்ஸில் சில கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது ஹேங்கிங் பிரிட்ஜு மேலே நடந்துட்டு வந்தோம். அடுத்தது வந்துட்டு ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது, இதுங்க காட்டுறேன். அந்த மெயின் நதியோட கிளை நதிங்க இது. கிளாஸ் பிரிட்ஜுன்னு போட்டு வச்சுருக்காங்க, பட் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. போகலாமா? எஸ், எதுவும் நடக்கலை. ஓகே, நல்லா இருக்குங்க. க்ளீன் பண்ணாங்கன்னா இது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஹைட்டெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஹைட்டு கிடையாது இது, பட் ஸ்டில் நல்லாயிருக்கு. ஸோ இதுதாங்க காவேரி நதி. ஓகே கைஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், மைசூர் வந்தால் சிட்டிக்குள்ளே மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. மஸ்ட்டு விசிட்டுங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல பயண வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.